கட்டிலேருந்து அமத்தன்ன வரையும் எல்லாத்தையும் தோண்டினோம். 60 மில்லியன் நான் என்ன மினிஸ்ட்ரியால் செலவழித்தேன். ஆனால் தெரியும் அவன் செல்லக்குள்ளே சொன்னான், இது இத்தாவ காலிக்க தான், ஒரு 3-4 வருஷத்துக்கு பிடிக்கும், மருவம் வந்து நிறையும். அதனால் இதுக்கு நிரந்தர தீர்வுக்கு ஒரு டோட்டல் ஃபீசிபிலிட்டி செய்யணும். அதைத்தான் இடையில நின்றத்தை நான் போன முறை ஜனாதிபதி மாளிகையில் இங்கே கண்டியில் வச்சு கூப்பிட்டதுக்கு இவங்க ஜமிதுல்லமாவும் வரல, பள்ளிவாசன் வரல, மத்தாக்கள் எல்லாம் பரிஷ்கரிக்கிறேன்னு சொல்லி போட்டு இருந்துட்டாங்க. நான் பேசி ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்கான அவங்க ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை பற்றிய ஃபுல் ரிப்போர்ட்டும் இதாகி இந்த பிங்காவோய பிரச்சனைகளையா இதை நாங்கள் ஒன்றும் செய்யலை என்று ஒரு பிரச்சாரம் போகுது. இந்த மூந்திரன் ஃபைல் என்னத்தை செஞ்ச இவ்வளோ காலம், என்னத்தை நடந்தது, அவ்வளோ விஷயம் சம்பந்தமாகவும் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் என்னென்ன நடந்தது, ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வந்த விஷயங்கள் விவரங்கள் எல்லாம். அது மட்டுமில்லை, பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் கேட்டது மட்டுமில்லை, நாங்கள் 2 பேரும் அமைச்சரவையில் ஈகக்குள்ள இதுக்குன்னு விசேடமாக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்தோம். ஒரு கேபினட் பேப்பரை போட்டு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், கேபினட் அப்பாயிண்டட் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணினோம். என் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியை போட்டு எல்லா ஏஜென்சிஸ், மகாவலி அத்தாரிட்டி, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர், இப்படி யூடிஏ எல்லாரையும் சேர்த்து எல்லா ஆஃபீஸரையும் கூப்பிட்டு பார்லிமெண்ட்டில் 3 தடவை கூட்டம் நடத்தினோம். அறிக்கை விளந்த சங்கமே, அதே நேரம் பள்ளிவாசல் நிர்வாகம் எல்லாத்தையும் பார்லிமெண்ட்டு கூப்பிட்டு கூட்டம் நடத்தி நாங்கள் எடுத்த முடிவுகளின்படி ஒரு இந்த சக்கியதா வார்த்தா, ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ஒன்று செய்ய வேணும். அது செய்ய போகக்குள்ள அந்த எங்களோட கவர்மெண்ட் அந்த பாஸ்கு இருதா சித்தியும் அதுக்கு பிறகு வந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தோற்று போய்த்துட்டோம். அது நடக்க முந்தி அது சம்பந்தமான அத்தனை தஸ்தாவேஜ் மீக்குது. இவெல்லாம் செஞ்சு அது அரவாசி நடந்து கொண்டிருக்குள்ள அது எங்களோட கவர்மெண்ட் பெறடிச்சு ஒரு நடக்கலை. அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம். நான் பார்லிமெண்ட்டில் 2 முறை 3 முறை கேள்வி கேட்டு முழுக்க அந்த யூடிஏயால் இந்த எனக்கு என் கொஸ்டினுக்கு பார்லிமெண்ட்டில் ரிப்ளை பண்ணது. இந்த ரிப்ளை அப்படியே இருக்குது. எல்லாம் என்னென்ன எங்கெங்கே அவரித்தாய்க்கிற இந்த இதுவும் முழு ரிப்ளை, எத்தனை பில்டிங் உடைக்கப்படணும் எல்லாம் மீக்குதில்லை. அதெல்லாம் வேறு கதை. அது இப்போ தானே நான் அதில் கதைக்க போனோடனே பில்டிங் சொந்தக்காரன் என்ன அடிச்சுக்குள்ள வருவாங்க, அதை நான் செல்லலாம், அது வேறு கதை. ஆனால் உண்மை என்னண்டா இந்த சேர்மன்மார், குறிப்பாக இப்போ போன முறை சேர்மன் ஐந்தவர் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற பெரிய சூத்திரதாரி விளங்கிச்சா. இவர் வந்து முழுப்புலையும் எங்கட தலையில் தேங்க உடைக்கிறதுக்கு அவர் நிறைய முயற்சிகள் செய்கிறார் என்று நான் நின்றா ஒரு பயிரங்கு விவாதத்துக்கு வர சொல்லுவோம். வேறண்டா எல்லா குடிமக்களும் முத்தியில் நாங்கள் செஞ்ச வேலையில் நாங்கள் 2 பேரும் பேசுவோம், நாங்கள் ரெடி. நான் முழுக்க அதுக்கு போகிறோம். இந்த கிட்டத்தில் வந்துச்சு வெள்ளம் வந்த நேரம் நான் என்ன செஞ்சேன், பிரசிடெண்ட்டுக்கு எழுதி பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு, பிரசிடெண்ட் சின்ன அவர் கண்டிக்கு வாரண்டார் அவர் மாளிகைக்கு. நான் சொன்னேன், சார் உங்களை சந்திக்கணும், இந்த வெள்ளம் சம்மந்தமாக இப்போ எடுக்கிற நடவடிக்கை ஒன்றும் சரி வராது. எடுத்தோடனே கொஞ்சம் பேர் சொல்கிறது அங்கே போய்ட்டு கட்டுக்குஸ் தொட்டையில் ஆற்ற தோண்டுங்கன்னு வாங்க, அந்த பொல்கொள்ள டேம் வந்த பிறகு தான் இந்த பிரச்சனை வாங்க. இங்கே கொஞ்சம் பேர் இங்கே இல்லை இங்கே சில அவதாபத்தை பற்றி கதைப்பாங்க. ஆனால் இது இப்படி கதைக்க, இது ஒரு சயின்டிஃபிக் மேட்டர். இது வந்து விஞ்ஞானபூர்வமாக செய்ய வேண்டிய விஷயம். எத்தனை தடவை 7-8 தடவை இது வந்தீங்க. நான் முழுக்க இந்த டிஎஸ் ஆஃபீஸர் நடந்த கூட்டத்தில் நான் பேசின விஷயம் இந்த முழுக்க சிங்களத்தில் இருக்குது. நான் வாசித்தா உங்களுக்கு அது விளங்கும் என்னென்ன விஷயத்தை பேசிக்கிறேன்னு. அவ்வளோ நாங்கள் எல்லாம் பதிவில் போடும் இந்த எழுதி அந்த மினிட்ஸ் அப்படியே இந்த நான் தூக்கிக்கொண்டு வந்தீரேன். இந்த டிஎஸ் இந்த நேரம் அந்த கூட்டத்தில் நடந்த இந்த கரு பார்லிமெண்ட் வந்து ரவுஃப் ஹக்கீம் மெத்துமா பேசினது அவ்வளோ மீக்குது. இந்த இவ்வளோ ஒரு 3 பக்கம் மீக்குது. நான் பேசினாங்க ஒரு வசனம் விடாமல் எல்லாம் எழுதுங்க. நான் சொல்கிறது இதெல்லாம் நடந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். எழுதி போட்டு நான் சும்மா இருக்கல, நான் ஜனாதிபதியை பிடிச்சி ஜனாதிபதி சொன்னேன். இப்போ இந்த எங்கிட்ட அபூபக்கர் ஹாஜியார் சாட்சி, நலீஸ் ஹாஜியார், அபூபக்கர் ஹாஜியார் வேறு வந்தாங்க. எங்கள்ட கலீல் ரஹ்மான் ஹாஜி நிறைய பேர் வந்தாங்க, ரியாஸ் நிறைய பேர் வந்தாங்க. என்னோட ஹலிமோச கேம்னோ ஒரு மீட்டிங் யோச கேம் அப்போ வந்தாங்க. அங்கே வந்து நான் சொன்னேன், கொஞ்சம் நான் என்னத்தை பேசுறதுக்காக நீங்கள் சாட்சி காலம் வரணும். அப்போ என்ன செஞ்சாங்க, ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இந்த கூட்டத்தை பகிஷ்கரிக்கிறேன் பள்ளிவாசலால். அது தேவையில்லாத வேலை உண்டு. ஜனாதிபதிக்கு முன்னிலையில் நான் கோட் பண்ண கூட்டிக்கல, இது என்னத்துக்கு பகிஷ்கரிக்கணும், அது என்ன காரணத்துக்காக பகிஷ்கரிக்கிறது. அந்த சில ஆக்களிக்கிறாங்க, அங்கே ஒரு கும்பல் ஒண்டிக்குது, இந்த பழியை எங்கட தலையில் போட்டு தேங்க உடைக்கணும். அப்போ நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம், ஜனாதிபதி அவர் ஆட்சியில் இருக்கிறார், ஆனால் நாங்கள் எதிர்கட்சி இருந்தாலும் ஜனாதிபதி நாங்கள் கேட்டதுக்காக மீட்டிங் கொண்டு போடுறார். அந்த மீட்டிங்குக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து காரணம் சொல்ல வேணும்னா அங்கே வந்து எங்களுக்கு மேலே பழியை சொல்லலுமே ஜனாதிபதி முன்னிலையில் அது எல்லாம் அது இன்னும் இல்லை, எல்லாம் பகிஷ்கரிக்கும், நாங்கள் வரமாட்டோம்.
என்று சொல்லி ஒதுங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் இருந்து பேசி நான் ஜனாதிபதிக்கு சொன்னேன், இதை செய்ய வேண்டிய வேலை SLRD என்ற ஒரு அமைப்பு, ஸ்ரீலங்கா லேண்ட் ரெக்ளமேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவங்கள தான் எக்ஸ்பர்டிஸ் இருக்குது. அவங்க தான் சயின்டிஃபிக்கலி இதை செய்கிறார்கள். வெள்ளத்தடுப்புன்றத்தில் அவங்களுக்கு தான் நாடு முழுக்க வெள்ளத்தடுப்பு சம்பந்தமான எல்லா வேலையும் செய்கிறார்கள். என்ஜினியர்ஸ் மட்டுமே 400 பேர். அப்போ நான் எனக்கு எந்த மச்சி கீழே ஒரு 100 நாள் அது இருந்துச்சு. அந்த டைமில் நான் அவங்களை கொண்டு அந்த 100 நாளுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சேன். 60 மில்லியன் கொடுத்து எல்லாத்தையும் தோண்டினோம். அதுக்கப்புறம் அந்த துணுவில ரோடோடு இருக்கிற அந்த பாலத்துக்கு கீழே அந்த கேர்டர்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் துப்புரவாக்கி அதுக்குள்ளே தான் போய் எல்லாம் இருக்கிறது. இங்கே 50 வரையும் 9ஆம் கட்டிலேருந்து 50 வரையும் எல்லாத்தையும் தோண்டினோம். 60 மில்லியன் நான் என்ன மினிஸ்ட்ரியால் செலவழித்தேன். ஆனால் தெரியும் அவன் செல்லக்குள்ளே சொன்னான், இது தாவக்காலிக்க தான், ஒரு 3-4 வருஷத்துக்கு பிடிக்கும், மறுவ வந்து நிறையும். அதனால் இதுக்கு நிரந்தர தீர்வுக்கு ஒரு டோட்டல் ஃபீஸிபிலிட்டி செய்யணும். அதைத்தான் இடையில நின்றத்தை நான் போன முறை ஜனாதிபதி மாளிகையில் இங்கே கண்டியில் வச்சு கூப்பிட்டதுக்கு இவங்க ஜமித்துல்லமாவும் வரல, பள்ளிவாசன் வரல, மத்தாக்கள் எல்லாம் பரிஷ்கரிக்கிறேன்னு சொல்லி போட்டு இருந்துட்டாங்க. நான் பேசி ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்கான அவங்க ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை பற்றிய ஃபுல் ரிப்போர்ட்டும் இதாகி என்னென்ன இடங்களை இவங்க சொல்கிறாங்கோ. நாங்கள் இதுக்கு முந்தி கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கான மழை வீழ்ச்சியை எல்லாம் கணக்கில் எடுக்கணும். மழை வீழ்ச்சி முக்கியமான விஷயம், ரைட்? அதோட சயின்டிஃபிக்கலாக பார்க்குறேன்டா. அது மட்டும் இல்லை, என்னென்ன அந்த வார ஆறுகள் இங்கே பலப்பிட்டோய, அளவத்தோய, ஓவிசோய, வககல்லோய, ஹுமாங்கோய, இது எல்லாத்திலையும் அந்த பேசின் அப்படியே நாங்கள் இது சம்பந்தமான அதில் சுத்த வர இருக்கிற எல்லா அனவசர இதுக்கிறையும் மட்டும் இல்லை, அதுக்கு அந்த இதுலேருந்து வாட்டர் ஃப்ளோ காப்பாற்றுறதுக்கு மரம் நாட்டுற வேலையில் அதுகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளையும் ஈடுபடுத்தி இது ஒரு பரிசர விஷயமாக இதை செஞ்சு அவங்களுக்கு அறிவூட்டி இந்த விஷயத்தை செய்யணும் என்று செய்கிறது மட்டும் இல்லை, என்னென்ன மாதிரி இதை செய்யணும், மற்ற கட்டிடங்கள் எது அகற்ற வேண்டியது ஃபுல் ரிப்போர்ட்டையும் தரத்துக்கு 22 மில்லியன் எஸ்டிமேட்டை தந்தாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் எழுதுனேன் இது. ஏன்னா இது நான் எஸ்டிமேட், நாங்கள் ஒப்போசிஷன் இருக்கிறோம், எங்களுக்கு 22 மில்லியன் தர மாட்டான். இந்த ஜனாதிபதி இவங்க கேட்டதுக்காக, இந்த நான் சென்னை முந்தி வச்சாமன் கேட்டதுக்காக ஒவ்வொரு ஸ்கூலுக்கு 2 மில்லியன் கொண்டு கொடுத்திக்கிறார். ஸ்கூலுக்கு கொடுக்குற வானன்னு செல்லல, அந்த சல்லியெல்லாம் சேர்த்து இந்த வேலையை செஞ்சுருந்தான். ஏன்னா இவனுக்கு சல்லி கொடுக்காம வேலை செய்ய மாட்டான், கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை. கவர்னருக்கு எழுதி சொல்லி பிரசிடென்ட் சொன்னார். நான் கவர்னருக்கு அப்படியே எழுதி போட்டு கொப்பியை போட்டேன், பள்ளிவாசலுக்கும் வெள்ளந்த சங்கமைக்கும் இந்த இதுன்னுட்டு எல்லாம் கொப்பி நான் ரீசெட் போஸ்ட்டில் போட்டு எல்லாம் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ இவங்களால அந்த ப்ரெஷரை கொடுக்கும். நாங்கள் ஒப்போசிஷன்லேருந்து சொல்கிறது, ஜனாதிபதி செயலாளருக்கு 3 முறை போய்த்து கதைச்சேன். நான் ஒப்போசிஷன் தான், நான் போய்த்து கதைச்சேன். சமன் ஏக்கநாயக்க நான் போய்த்து அவர்கிட்ட 3 முறை போய்த்து கதைச்சி சொன்னேன், இதை கொஞ்சம் இந்த சல்லியை நீங்கள் கவர்னருக்கு கட்ட சொல்லுங்க. அப்போ இந்த முறை வந்து ஒதுக்கீட்டில் 600 மில்லியன் செலவழிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு மினிஸ்டர் ஒரு எம்பிமாருக்கு சல்லி கொடுக்கல, கவர்மெண்டோட இருக்கிறவருக்கு மட்டும்தான் சல்லி. இந்த கவர்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் சல்லி. நாங்கள் போய் சொல்லிட்டோம், எங்களுக்கு கவர்மெண்டோட செய்கிறீங்களா, எங்களுக்கு பிரச்சனை, அதில் இருக்கிற கூட்டத்தோடு எங்களுக்கு ஒத்து வராது. ஆனால் அது பிறகு தான் எங்களோட எங்களோட ராஜபக்ச எம்பியை போட்டாங்க சேர்மன்னா இந்த கமிட்டி. அவர் இருந்தால் அந்த அவரோட கமிட்டியில் அவரும் சேர்மன் கூட இவ்வளோ காய்ச்சல், நான் ஒவ்வொரு கமிட்டிலையும் காய்ச்சல் எல்லாம் பதிவில் இருக்குது. அப்போ நான் சரி இப்போ இந்த ரிப்போர்ட் படி அவங்க கேட்குறாங்க 7 மாதம் தேவை இந்த முழு ரிப்போர்ட்டையும் செய்கிறதுக்கு. ஒவ்வொரு அங்குலமாக பார்க்கணும், அவங்க பார்த்து என்னென்ன செய்யணும், எங்கெங்கே இடையூறு இருக்குது, அது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும், என்ன விதமான கட்டுமானங்கள் தேவை, எந்த கட்டுமானங்கள் அகற்றணும், இதெல்லாம் அவங்க ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லலாம் இதை ஃபுல் ஸ்டடி பண்ணுறதுக்கு எத்தனை ஒர்க்கிங் ஹவர்ஸ், எத்தனை குவான்டிட்டி சர்வீஸ் தேவை, எத்தனை இன்ஜினியர்ஸ் தேவை, எல்லாம் எழுதிக்கிறாங்க. இதை செய்கிறதுக்கான ஒதுக்கிட்ட நான் 4 முறை பேத்து கட்டு செய்யலை. ஆனால் தேவையில்லாமல் வேறு வேலைகளுக்கு சல்லி ஒதுக்கிக்குது, கொமிஷன் எடுத்து வேறு வேலையில் நடக்குது. ஆனால் இந்த வேலைக்கான ஒதுக்கிட்ட இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த எங்களோட திலக் ராஜபக்ஷ எம்பிகிட்டே நான் சொன்னேன், அவரே இந்த மயந்தானந்த காலை ஒடிச்சு போட்டான், அது வேற காலை, ரைட்? இப்போ இவங்க எல்லாம் ஒரு கூட்டம், எல்லாம் ஒன்றும் இல்லை, இத்தனை பேரும் ஒன்றுக்கு இப்போ அடிபட்டாக்கள் அடிச்சாக்கள் எல்லாருமே ஒரு கூட்டம், பெருங்கொள்ள கூட்டம் ஒன்று உண்டாகிக்குது அவரோட. அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தேவையை இதை நாங்கள் சொல்ல கவர்னர் ஒரு ஒதுக்கீடும் செய்யலை. நானும் கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறேன், எல்லாம் அவங்கள்ட்ட அரசாங்க சல்லி வேண்டிய மட்டும் இருக்குது. எனவே இந்த விவகாரங்களை நான் பொறுப்புணர்ச்சியோடு விளந்த சங்கமைக்கும் பள்ளிவாசலுக்கும் எல்லாருக்கும் கொப்பியை போட்டு நான் அனுப்பிக்கிறேன். ஆனால் ஒன்றுமே நாங்கள் செய்யலைன்னு சொன்னால் இது என்ன கதை? இந்த வேலையை வேறு யார் செஞ்சீங்க? இவ்வளோ வேலை அவ்வளோ ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தந்தீங்க. இதை நான் புஸ்தகமாக அடித்து போட போகிறேன். இப்போ அந்தந்த ஆக்கள் பதில் சொல்லிக் கொள்ளணும், தேவையில்லாமல் குறை சொல்லப்படாது. மினிஸ்டர் ஹலீமும் நானும் 3 நாளும் ஒரு பார்லிமெண்ட்டில் கூட்டம் போட்டு எல்லா ஏஜென்சிஸையும் கூப்பிட்டு பேசி
6-7 வருஷமாக இது நடக்குது. ஆனால் இடையில் அரசாங்கம் கவுந்தோடனே எங்கள்கிட்ட அந்த விஷயங்களை செய்திருக்காங்க. ஆனாலும் நாங்கள் உடல்ல பார்லிமெண்ட்லேயும் திருப்பி கேள்வி கேட்டு எம்பி மாட்டேன் அந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் போய் கதைச்சி இந்த ரிப்போர்ட் எல்லாம் செஞ்சு பிரசிடெண்ட்டை சொல்லி இந்த புதிய ரிப்போர்ட் ஒன்று தயாரித்து முழு ரிப்போர்ட்டையும் தந்திக்கிறாங்க. ரிப்போர்ட்னா அவங்க ஃபுல் ரிப்போர்ட்டை செய்கிறதுக்கு 6 மாதம் தேவை அவங்களுக்கு. அதை செய்கிறது தான் 22 மில்லியன் கேட்குறான். அதைத்தான் கவர்னர் கொடுக்காம இவ்வளோ தடுக்கிறது முன்னிய சேர்மன் தான் என்று நம்ம சொல்லணும். கவர்னரோட நல்லா கூட்டாளி இதை ඒක ඕනේ නැහැ. ඒක ඒ කටුකස්සට හැරුවොත් ඇති. ඒක තමයි ප්‍රශ්නේ. මේ අත තියන්න ඕනේ නැහැ. இது மண்டு விஞ்ஞான ரீதியாக ஒரு முடிவு எடுக்காமல் நினைச்ச மூப்புக்கு அதான் பிரச்சனை சொல்லி கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல.